இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள், இந்த நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர்களுக்கு நான் ஒன்னே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்க போறேன். உங்களுடைய பிரதான எதிரியாக முத்திரை குத்தப்பட்ட திமுக எதிர்ப்புல இருந்து இன்னைக்கு தாவேகா எதிர்ப்பு அப்படின்னு ஒரு எதிர்ப்பு நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, அது எதற்கு? இதன் மூலம் நீங்க என்ன அடைய போறீங்க? உங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட் திமுக அடிச்சு நான் மேல போறோம் அப்படிங்கிறவனுக்கு தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் இருக்கும். இன்னைக்கு திமுகவின் பிரதான எதிரியாக சொல்லப்படுறது அதிமுக. எனக்கு அவன் தான் எதிரி அப்படின்னு திமுக ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்குல்ல. அதுக்கு விஜய் என்ன பண்றாரு? என்னுடைய எதிரி திமுக, நான் வேற யாரையும் அடிக்க மாட்டேன், திமுக அடிக்கிறவங்க, நான் ஒரு பெரிய ஆள் அடிக்கிறவங்க நீனும் பெரிய ஆள் ஆயிடுவேன். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் தாவேகாவை அடிக்கிறேன்னு கீழே இருக்கிற இப்போ புதுசா ஒரு அன்ப்ரூவ்டு கட்சி, இன்னைக்கு முதல்ல ஒரு தேர்தல் கூட பார்க்காத ஒரு கட்சியை நான் அடிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்க ரொம்ப டம்மியா போயிடுவீங்க. அது இல்லாம சீமானுடைய நடவடிக்கையில பயங்கரமான சந்தேகங்கள் வருது. என்னட்டா இலங்கையிலே இணைத்து அழித்த துரோகி திமுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த துரோகி வீட்டில் போயிட்டு உட்காந்து மூக்கமுத்து சேர்த்ததுக்கு ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சது. நீ மூக்கமுத்து சேர்த்தா நீ மூக்கமுத்துக்குலாம் போகணும், நீ எதுக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு போன அப்படின்ற கேள்வி சாதாரண மக்கள்கிட்ட நிலவுறதா இல்லையா? ஆக மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சி தடமாறி போகிறதா அப்படின்ற கேள்வி பொதுவாக எல்லா மக்களிடத்திலையும் பல தம்பிகள் இடத்துலையும் இன்னைக்கு உதித்திருக்கு. அந்த கேள்விக்கு திரு சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளும் தான் பதில் சொல்லணும்.